வணக்கம் மாசுங்களா. இன்னைக்கு நம்ம மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸோட இம்பார்ட்டன்டான டாபிக் சப் டாபிக் அது என்னன்னா சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் பத்தி பார்க்க போறோம். அதுல இருக்கிற பிவைக்யூ சால்வ் பண்ணணும். ஓகே, இந்த பிவைக்யூ எல்லாம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக்கா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. நவ் சிமெட்ரிக்னா என்ன? நம்மளுக்கு வந்து டெஃபினேஷன்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஐ மீன் we need to know the meaning நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து இந்த சிமெட்ரியை ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்கியூ சிமெட்ரிக்கை எப்படி ஸ்டோர் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். இப்போ சிமெட்ரினா என்ன? சிமெட்ரினா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸை நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ் வந்து 2 1 5 1 0 -3 5 -3 மேபி 7 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ் நான் இப்ப என்ன பண்றேன்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். மேட்ரிக்ஸ் என்ன பண்றேன்? டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் எப்படி எடுப்போம்? நம்ம ஒரு காலமை ரோவா மாத்தும். கரெக்டா? இந்த காலமை நான் என்ன பண்ண போறேன்? ரோவா மாத்த போறேன். 2 1 5 செகண்ட் காலமை ரோவா மாத்த போறேன். அப்போ 1 0 -3. இப்போ தேர்ட் காலமை ரோவா மாத்த போறேன். 5 -3 7. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்கு? ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கோம். அந்த டிரான்ஸ்போஸோட அவுட்புட் நம்மளுக்கு எப்படி இருக்கு? ரெண்டுமே சேமா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன? அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லணும்? ஏ இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இவ்வளவுதான் நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயம் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். இஸ் இட் கிளியர்? இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன சார் அப்படின்னா, அதேதான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, டைகனல் வந்து 0 0 0ன்னு இருக்கு. 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்க 3 போடுறேன்னா இங்க வந்து -3 போடணும், இங்க -5 போடுறேன்னா இங்க வந்து +5 போடணும், இங்க -2 போட்டோம்னா இங்க +2 போடணும். இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நான் அசியூம் பண்ணிருக்கேன். அசியூம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். டிரான்ஸ்போஸ் எடுத்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது? இந்த காலமை ரோவா மாத்துறேன். 0 -3 5 கரெக்டா? செகண்ட் காலம் ரோ 3 0 -2. தேர்ட் காலம் -5 2 0ன்னு இருக்கு. இப்போ இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? திஸ் மேட்ரிக்ஸ் நத்திங் பட் -1ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஏ வந்து என்ன பண்ணிருக்காங்க? நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஏ இங்க இருக்கு, இங்க நம்ம இனிஷியலா கன்சிடர் பண்ண மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் வருது. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? டிரான்ஸ்போஸ் அப்படின்றோம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -a. இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வந்துச்சுன்னா then we say that a is a skew symmetric matrix. Skew symmetric matrix. Is it clear? Skew symmetric பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். One more thing, இந்த diagonal elements உங்களுக்கு எப்படி இருக்கணும்? 0வா இருக்கணும். Is it clear? Diagonal elements 0வா இருக்கணும். இந்த நான் diagonal elements வந்து பிளஸ் மைனஸ் சிம்பல்ல இருக்கு. ஓகே, நவ் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த பாயிண்ட் கவனிங்க. எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ்ட் யூனிக்லி as the sum of skew symmetric and symmetric matrix அப்படின்றான். அப்போ இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா, let us assume that A is a square matrix. இப்போ ஏவை வந்து எப்படி எழுதுறான் அப்படின்னா, A transpose A plus A transpose plus half of A minus A transpose. Every square matrix can be expressed uniquely like this. அப்போ இந்த பிராக்கெட்டுக்கு பேர் என்னது? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பேர் என்னன்னா சிமெட்ரி. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு பேர் என்ன? ஸ்கியூ சிமெட்ரி. ஓகே, இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்றாங்க எந்த மேட்ரிக்ஸ் இருந்தாலும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஃபார்
any matrix, any square matrix. So why we are studying in skew symmetric symmetry? This thing we call this as a symmetry matrix. இந்த வந்து நம்ம என்ன சொல்லலாம், skew symmetric அப்படினு சொல்லுவோம். Okay, this is true for any matrix. Now for a square matrix, a skew symmetric matrix A அப்படின்றாங்க. Okay, இங்க என்னன்னா, let us assume that A is a skew symmetric matrix of order 3 by 3. Let us assume that A is a square matrix, skew symmetric matrix of order 3 by 3. Then in the determinant value of A should be 0. This is the property for skew symmetric matrix. Is that clear? There is a property for skew symmetric matrix. இங்க என்ன நடக்குது? Nothing. We have to assume that A is a skew symmetric matrix. We have to take the A is a skew symmetric matrix of order 3. Then we say that determinant of this value will be 0. So this is true for any odd order skew symmetric matrix. Odd order skew symmetric matrix. The taken matrix should be a skew symmetric matrix. The order should be odd. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா whatever matrix you are going to take, that is what the determinant value should be 0 அப்படின்றோம். Is that clear? Okay. Now for any square matrix, and one more thing you have to remember, for any square matrix we can say that A plus A transpose, which implies for any square matrix A, this will give the value as என்ன, இந்த value, இந்த output நமக்கு என்ன கொடுக்கும்னா, இது வந்து ஒரு symmetric matrix ஆ கொடுக்கும். This is a symmetric matrix. Okay. Similarly, A transpose இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, this is also symmetric matrix. Okay. Now for skew symmetric matrix, A minus A transpose. A minus A transpose என்னது? It will be a skew symmetric matrix. Is that clear? If you take A plus A transpose, that will be symmetric matrix. A and A transpose multiply பண்ணாலும் உங்களுக்கு symmetric தான். இதை நீங்க interchange பண்ணி multiply பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்? Symmetry தான் கொடுக்கும். Is that clear? Okay. Now we will solve the PYQs. Now please read the question. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Let A be a symmetric matrix அப்படின்றாங்க. A be a symmetric matrix என்ன மீனிங்? A ன்றது ஒரு மேட்ரிக்ஸ், அதை நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? A கிடைக்கும். That is the meaning for symmetry, right? That is what we learned. Now B is also a symmetric matrix. அப்போ B க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? B தான் கிடைக்கும். Order of the same. Which of the following is correct regarding this அப்படின்றா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்? A B minus BA ன்னு கொடுத்துருக்காங்க. AB minus BA. இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா, இது ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு த டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே எழுதணும், ரைட்? பொசிஷனை மாத்தமா அந்த டிரான்ஸ்போஸ் அப்படியே எழுதுவோம். நவ் இட் இஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும்? இந்த லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும். அப்போ B transpose A transpose minus A transpose B transpose. Okay. Now according to the given statement, let என்ன சொல்லிருக்காங்க? AB is a symmetric matrix அப்படின்றாங்க. So in the place of B, what I am allowed to write? In the place of B transpose, I am allowed to write B. In that place of A transpose, I am allowed to write A. Similarly, A transpose பதிலா என்ன எழுதலாம்? A ன்னு எழுதலாம். B க்கு transpose பதிலா B ன்னு எழுதலாம். இப்போ இந்த மைனஸை காமனா வெளியில எடுத்தீங்கன்னா, you will get minus times A minus B, B minus C. This is what we are getting. So ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதை AB minus BA is a skew symmetric matrix சொல்லுவோம். It's a skew symmetric matrix, right?
Then we'll read the first statement. Its diagonal entries are equal but non-zero அப்படின்றான். Diagonal entries are equal but non-zero இருக்கணும். Skew symmetric matrixனா diagonals எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். Skew symmetric matrix diagonals எப்படி இருக்கணும்? Diagonal வந்து ஜீரோவா தான் இருக்கணும். கரெக்டா? ஜீரோ diagonal வந்து ஜீரோவா தான் இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? But non-zero அப்படின்றாங்க. So the first statement is wrong. Second statement, the sum of its non-diagonal elements is zero அப்படின்றாங்க. Sum of non-diagonal elements என்ன? நம்ம for example let us assume that skew symmetric matrix. இந்த skew symmetric matrix எப்படி assume பண்ணலாம்? Let us say that நான் இங்க வந்து a னு வச்சிருக்கேன், இங்க வந்து b னு வச்சிருக்கேன். இங்க a இருந்துச்சுனா இங்க என்ன வரும்? -b னு வரும். இங்க b னு இருந்துச்சுனா -b. இங்க c னு இருந்துச்சுனா இங்க -c. ஓகேவா? இப்போ a-வையும் -a-வையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்போது 0 வரும். So the first thing is what? A minus A, that is 0. B minus B, that is also 0. C minus C, that is also 0. Sum of the non-diagonal elements entries is 0 அப்படின்றான். Yes, இந்த entries 0 பண்ணா நமக்கு output என்ன கிடைக்குது? 0 தான் கிடைக்குது. So the second statement is true. So only 2 is the right answer. B is the right answer. Is it clear? Okay, I hope that is clear. Now 2024 கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை படிங்க. Consider the following statement with in respect to a skew symmetric matrix. So we have to assume that these statements are valid for skew symmetric matrix. Skew symmetric matrix என்ன? A transpose எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் A கிடைக்கும். A transpose எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் டைம்ஸ் A கிடைக்கும். Diagonal elements are 0 அப்படின்றான். All diagonal elements are 0. Yes. Skew symmetric matrix வரைக்கும் all diagonal elements எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். Sum of all diagonal elements of the matrix is 0. இந்த diagonal element எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 0 0. ஏன்னா 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a skew symmetric matrix அப்படின்னும் போது diagonal 0 இருக்கும். இதையும் ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். That is also true. Okay, fine. A is a orthogonal matrix அப்படின்றாங்க. First orthogonal matrixனா என்ன? A-வையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? அவுட்புட் வந்து ஐன்னு கிடைக்கணும். ஓகே, இதுக்கும் சிமிட்ரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சிமிட்ரியில எனி சிமிட்ரி எந்த சிமிட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தாலும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவசியம் கிடையாது. தட் இஸ் நாட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமிட்ரி, ரைட்? ஸோ வி சே தட் திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ ஓன்லி 1 and 2 is the right answer. So only option A is the right answer. Is that clear? Okay, now இத பாருங்க, இங்க 2023 கேட்டிருக்கான். என்ன क्वेश्चन கேட்டிருக்கான்னு பாருங்க. A is a ஒரு ஏன்ற இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ்னு தெரியும். டயகனல் மேட்ரிக்ஸ், ரைட்? ஓகே, which of the following statements are correct அப்படின்றான். A to the power n will always be a singular for any positive integer n அப்படின்றான். அப்போ A to the power n னா என்ன? Let us assume that n வந்து 2 னு வைக்கலாம், 3 னு வைக்கலாம். We can assume, let us write the n as it is. So here n represents a real number. I mean n represents a natural number that is positive. Okay. அப்போ n to the power a to the power n னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 to the power n கிடைக்கும். 0 0 இங்க என்ன வரும்? 0. 3 to the power n 0 0 0. 4 to the power n 0. பேசிக்கா இங்க என்ன நடக்குதுன்னா we have taken a diagonal matrix. அதே diagonal matrix நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு இதோட ப்ராடக்ட் எப்படி வரும்? ஒரு diagonal matrix மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி வரும்? diagonal தான் வரும். So diagonal matrix தான் வரும். Is that clear? இங்க வந்து let's say A B C னு வச்சிருக்கேன். இங்க நான் 0 0. So that main diagonals will be elements, only the non-diagonal elements will be 0. இதுதான் வந்து diagonal element மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட். அப்போ நீங்க எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? இப்போ நீங்க 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க வந்து 2 ஸ்கொயர் பண்ணோம், 3 ஸ்கொயர் பண்ணோம், 4 ஸ்கொயர் பண்ணோம். அப்போ non-diagonal elements 0 போடணும். ஓகே, நவ் இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரணுமா? சிங்குலரா வரணுமா? சிங்குலர்னா என்ன மீனிங்? A to the power n க்கு நீங்க டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது சிங்குலர்னா 0 வரணும்.
ஆனா நம்மளுக்கு என்ன வருது, இதை நீங்க டிட்டர்மினன்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டயகனல் எலிமெண்ட், ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்ல நீங்க டிட்டர்மினன்ட் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து டயகனல் எலிமெண்ட், இந்த டயகனல் மேட்ரிக்ஸஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும். அப்போ 2 into 3 into 4, ஓகேவா? அப்போ இதோட ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்குது, 6 24, ரைட்? The value of a is 24 கிடைக்குது. அப்போ a to the power n, a to the power n is a diagonal matrix. இந்த diagonal matrix நீங்க டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், just 2 to the power n into 3 to the power n into 4 to the power n போட்டா மட்டும் போதும். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும், ஏன்னா வந்து n is positive, everything is positive, it is a positive value, right? So determinant of a to the power n is not equal to 0. இது வந்து கண்டிப்பா 0 வராதீங்க. அப்போ வந்து not equal to 0. It is not singular matrix. So the option 1 is wrong. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்குலர் கொடுத்துருந்தாங்கன்னா இது என்ன சொல்லலாம், ரைட்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிங்குலர்னு சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, not equal to 0 கிடைச்சிருக்கு. So that is why we are saying the option 1 is wrong. Option 2, a to the power n will always be a diagonal matrix of positive அப்படின்னா எஸ். இப்போ எந்த பாசிட்டிவ் வேல்யூ வச்சாலுமே, இங்க எண்ணுக்கு பதிலாக நீங்க எந்த பாசிட்டிவ் வேல்யூ வச்சாலுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு diagonal matrix தான் கிடைக்கும். So the second statement is true. Third statement, a to the power n will always be a symmetric matrix of order positive integer n அப்படின்றான். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன படிச்சிருக்கோம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன படிச்சிருக்கோம், a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு a படிச்சிருக்கோம், கரெக்டா? இப்போ இதுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஏக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், a தான் வரப்போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து a இருக்கா, இதுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கனாலும் இது ரெண்டும் ஒண்ணுதான், a transpose equal to a. So it is a symmetric matrix, right? Similarly, a to the power n எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி தான் ஒரு மேட்ரிக்ஸ் வரும். இதுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும்போது, this also equal to, இதுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கனாலும் this also equal to a to the power n. So a to the power n the whole transpose is equal to a to the power n. That is why we are saying the third statement is true. So 1 and 3, the option B is the right answer. Okay, now let இந்த क्वेश्चन பாருங்க, 2022ல கேட்டிருக்கான். let இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறான், கவனி இங்க வந்து a வந்து a is equal to p plus q. அப்ப p ன்றது இங்க என்ன, p is a symmetric matrix, q ன்றது என்ன, skew symmetric matrix. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன, நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், any matrix, ரைட்டா, any matrix can be expressed as sum of a symmetric matrix and skew symmetric matrix படிச்சிருக்கோமா? அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம், a transpose எழுதலாம். இப்போ இந்த வேல்யூ தான் என்னது, symmetry, right? this value is what, இங்க வந்து p, this value is what, q. இந்த வேல்யூ தான் p, இந்த வேல்யூ q. ஓகே, இப்போ p q ன்னு நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, a ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p அப்படின்னு கேட்கிறோம். இப்போ p வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், 1/2 போடணும். 1/2 போட்டு a அப்படியே எழுதணும். வாட் இஸ் a, you have just write what is given. அப்போ a வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0 sin square theta cos square theta, 0 sin square theta cos square theta, right? 1/2 times இந்த மேட்ரிக்ஸ் எழுதுறேன், a மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுறேன், sin cos square theta 0 sin square theta, sin square theta cos square theta 0 plus இங்க இந்த வேல்யூ தான் நான் இங்க எழுதிருக்கேன், கரெக்டா? இந்த a வந்து இங்க எழுதிருக்கேன், இந்த 1/2 இங்க எழுதிருக்கேன், இங்க a டிரான்ஸ்போஸ், இதை வந்து நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா 0 cos square theta sin square theta, right? now இங்க என்ன இருக்கு, ரெண்டாவது sin square theta 0 cos square theta.
கொடுத்துருக்கிற ஏவை நான் என்ன பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இஸ் இட் கிளியர்? யூ நோ ஹவு டு டேக் த டிரான்ஸ்போஸ், ரைட்? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா 0. இப்போ இதுக்கு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இப்போ என்ன பண்றோம், இந்த இது வந்து ஏ, கரெக்டா? இது வந்து ஏ, இது வந்து என்னது, ஏ டிரான்ஸ்போஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வரணும், என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ ஆஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் 0 பிளஸ் 0 நம்மளுக்கு என்ன வரும், 0, ரைட்? சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர், சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. Cos square plus sin square is also equal to 1, right? Second row of first element, cos square sin square, that is 1. Cos square plus sin square, 0 plus 0, that is 0. Sin square plus cos square, that is 1. Sin square plus cos square is equal to 1. Similarly, sin square plus cos square is equal to 1. This is 1. This is also 0. Okay. Now, இப்போ இங்க வெளியில இருக்கிற 2 வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், you will get the output as 0. You will get the output as in the form of matrix, right? This is also matrix. So 0 1 by 2 1 by 2 0 1 by 2 1 by 2 எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதை நம்ம என்ன பண்றோம், 1 by 2 மாத்தணும். ஏன்னா we are multiplying with this 1 by 2. So இதை வந்து நீங்க ஆப்ஷன் செக் பண்ணீங்கன்னா you will get the option 1 as the right answer. Is that clear? You have to understand this statement by using this property. If you know this is very easy, right? Okay. Now 2024 கேட்டிருக்காங்க பாருங்க. Just read the question. எல்லா கொஸ்டினுமே நீங்க என்ன பண்றீங்க, கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டு என்ன கொடுத்துருக்கான்னு எழுதுங்க. எழுதிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணமோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, யூ கேன் சால்வ் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். நவ் P இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்றாங்க. Pன்றது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதோட ஆர்டர் என்ன, 3/3. இப்படி இருந்துச்சுன்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? The determinant value by using the property we say that determinant value is what? 0. So the option B is the right answer. Is that clear? For any order, odd order, the determinant value will be 0 if the given matrix is a skew symmetric matrix. This is number படிச்சிருக்கோம். Okay? Now, this is the last question. Last question is FIQ. Just ஒரு FIQ னா என்னன்னா future year question. Future year question. It may be இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, லெட் PBS ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன இருக்கும், உங்களுக்கு 0ன்னு இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்படி இருந்துச்சுன்னா ஃபைண்ட் 2025 டு தி பவர் ஆல்ஃபா, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ P is a skew symmetric order 3. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, this is in general we say that general நம்மளுக்கு என்ன, P is a skew symmetric matrix odd order, the determinant value will be 0. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, from the given what we can write, determinant of P is equal to alpha. அப்போ இதையும் நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், alpha is equal to 0 கிடைக்கும். கரெக்ட்டா? alpha is equal to 0. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், 2025 to the power 0. இதோட வேல்யூ என்ன, 1. பேஸ்ல வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு வேரியபிளா எதுவா இருந்தாலும் அதோட இன்ஃபினிட்டி இல்லாம எதுவா இருந்தாலும் மேல வந்து 0 இருந்துச்சுன்னா you say that the answer is 1, right? So the right answer is option C. Okay. So இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிள் ஐடியாஸ், ரைட்? சிம்பிள் ஐடியாஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இந்த மாதிரி நீங்க வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ப்ரிசைஸா படிச்சீங்கன்னா யூ கேன் ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் லைக் தட், ரைட்? ஓகே, தேங்க்யூ.
ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ. பை.